ஹாய் காய்ஸ், இப்போது பின்துண்டை நாம் வெட்டி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் இப்படி கேப்பாக இருக்குது இல்லையா. இப்போது நாம் இந்த துணியை அப்படியே திருப்பி போட்டுக்குங்க. அதாவது பின்துண்டு வெட்டினதுக்கு நேர் எதிர் பக்கம் நீளவாட்டில் துணி இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்குவோம். இப்போது இந்த கடைசியில், அதாவது துணியோடைய இன்னொரு பக்கம் நாம் கைத்துண்டை வெட்டிக்கணும். அளந்து வெட்டுறதுக்கு முன்னாடி கை வெட்டினது போக மிச்சம் இருக்கிறது முன்துண்டு வெட்டுறதுக்கு போதுமாங்கிறதெல்லாமும் நம்ம பார்த்துக்கணும். சரி, இப்போ நம்ம துணியை 4ஆக மடித்து போட்டுக்குவோம். நம்ம கையை அளந்து எப்படி வெட்டுறது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போது இந்த துணியில் கீழ்ப்பக்கம் நல்லா சமமாக இருக்கிற மாதிரி வெட்டிலாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் அளவுக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்காக துணியையும் விட்டுறணும். நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு சரியான அளவில் கை சுற்றளவை குறிச்சிருங்க. கை துணியை நல்லா இழுத்து பிடிச்சி கையை விட ஒரு 1/2 இன்ச் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் பண்ணிவிடுங்க. நல்லா சரியான முறையில் கையை வச்சதுக்கு அப்புறமா இந்த அண்டர் ஆர்மோட அகலம் அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து அதையும் நாம் கைக்கு வெளியில் ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது கைக்கான உயரம் அகலம் இதெல்லாம் நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போது மேலேருந்து மொத்தம் கை நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு அளக்கணும். அதை அப்படியே கீழே பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு நேராகவும் அளக்கிறாப்புல நம்ம வச்சுக்கணும். இப்போது அந்த 1லேருந்து எவ்வளோ நம்ம இந்த அண்டர் கட்டிங் லென்த்துக்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அது எவ்வளோ வருதோ அதை நம்ம குறித்து வச்சுக்கணும். எல்லா அளவையுமே நம்ம எப்பயுமே எவ்வளோ வருதுங்கிறத ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் அளந்து வச்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஒரு நேர்கோட்டால் நம்ம இணைச்சிடணும். இணைச்சதுக்கப்புறமா அந்த கோட்டை 2 சம அளவாக பிரிச்சுக்கணும். இப்போ இந்த சென்டரில் பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதை விட ஒரு 1 இன்ச் அளவுக்கு வெளியில் மார்க் பண்ணி இப்போ இந்த மாதிரி நாம் எல்லாத்தையும் சேர்த்து வரைஞ்சி முடித்தோம்னா நம்ம கைக்காக அழகாக வரைஞ்சிட்டோன்ட்டு அர்த்தம். இப்போது இதுக்குள்ளே நம்ம சின்னதாக கொஞ்சம் உள்பக்கமாக ஒரு குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா, அது எப்படி வெட்டுறது அப்படிங்கிறதும் ஒரு கணக்கு தான். அதை பார்ப்போம். என்ன தான் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கணுன்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன கணக்கெல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணுறப்ப தான் ப்ளவுஸ் நமக்கு கரெக்டாக செட் ஆகும். ஓகே காய்ஸ், இப்போ கை எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பார்த்தீங்களா, பின்துண்டு வெட்டினதுக்கப்புறம் நான் கையை தான் வெட்டியிருக்கிறேன். இதனால் நமக்கு நிறைய லாபம் இருக்குது. அடுத்த வீடியோவில் அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். வணக்கம்.